இது உண்மையான சிறுத்தையா? வேணும் அப்படிங்களா? ஐயோ, அது எனக்கு தெரியல, அதனால உண்மையாக ஸ்டஃப் பண்ணது மைசூரில் தான் ஸ்டஃப் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் வந்து ஒன்லி தோலை தான் இது பண்ணுறாங்க. இது நம்ம பர்மிஷன்லாம் வாங்கணும் இல்லையா? இது இப்போ வி ஹேவ் டு ரெஜிஸ்டர். இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிறது என்ன மான் கொம்பு எனி அனிமல், இது வந்து வி ஹேவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். அதுக்கு தேல் கிவ் சர்டிஃபிகேட். இது மாதிரி இந்த வீட்டில் இத்தனை மான் கொம்பு இருக்குது, அதை நான் இப்போ வாங்கி வச்சிருக்கேன். அப்பா நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது ஆக்சுவலாக எங்கள் மாமா வச்சுருந்தது. இப்போ எல்லாம் வந்து இது மாதிரி ஹண்டிங் போகலாம். இங்கே ஒரு வால் இருக்கு, இதெல்லாம் உண்மையான வால் இருக்கு உள்ள கத்தி இருக்கா? கத்தி இருக்கா? பார்க்க முடியுங்களா எங்களால? பார்க்கலாம். Oh my God. உண்மையான வாளுங்க. இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இது வாங்கினதா சார் இல்லை வீட்டில் வாங்கினது? எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து பழைய காலத்து மாரி இருக்கும். அது வந்து மாதிரி ஷோவில் வைக்க முடியாது. இன்னும் ஷார்ப்பாக இருக்குது, பயங்கர ஷார்ப்பாக இருக்குது உண்மையான வால். இந்த வீட்டில் வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக வால் வந்து வச்சுருக்காங்க, அந்த காலத்து வால் வந்து வச்சுருக்காங்க. இது நீங்கள் பிடிங்க சார், அதுதான் கம்பீரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது தஞ்சை வந்து வீரம் நிறைந்த மண், சோழர்கள் ஆட்சி புரிந்த ஒரு இடம் அப்படிங்கிறப்ப அந்த மண்ணுக்குள்ளே வரும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கம்பீரம் வந்துடும். ஆனால் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். சுற்றிலும் வந்து நம்மளோட பாரம்பரியம் கம்பீரம் வந்து எப்படி இருக்குமோ அந்த வீட்டை வந்து அதே மாதிரியே வடிவமைச்சிருக்காரு. காலில் போடுற மிதி கூட வந்துட்டு அதில் வந்து ஒரு புலியோட படம் அப்படியே இருக்குது. வீடு இந்த ஹாலும் அதே மாதிரி தான் டிசைன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் அந்த அட்டை ஓட்டு இருக்கும்ல சார்? ஆமாம், அதுதான் ஆக்சுவலாக அது நான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்களே கேட்டீங்க, இது எல்லாம் ஃபுல்லாகவே அட்டை தான். ஹைட்டு வந்து அந்த ஹைட்டு தான் ஆக்சுவல் ஹைட்டு. அந்த முற்ற மாதிரி இப்போ இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஹைட்டு தான். ஃபால் சீலிங் போட்டு நாங்கள் அதை கொஞ்சம் மாடர்ன் ஆகணும்னு பண்ணோம். நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. முதல்ல இந்த கூலிங் இருந்த கூலிங் இப்போ கிடையாது. அது வந்து அட்டை, இது வந்து ஃபுல்லாக பெரிய கேர்டர், பெரிய பெரிய கேர்டரு, 3 கேர்டர் போட்டிருக்கோம். 3 கேர்டர் அந்த இரும்பு அந்த ரயில் தண்டவாள மாதிரி போட்டிருப்பாங்க. ஃபால் சீலிங் போட்டிருந்தாலும் அந்த கிட்டத்தட்ட ஒரு பேலஸோட அந்த டச் இருக்கு. அது என்னோட டேஸ்ட்டுங்கிறதுனால எல்லா இடத்துலையும் அப்படிதான் ஃபால் சீலிங் அவங்க போட்டு மாடர்னாக வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அங்கேயுமே ஒரு பேலஸ் டச் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த லைட் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியாவுக்கு. இந்த இது ஆக்சுவலாக ஒரிஜினல் டியரோட ஹார்ன். இதுவா? இது பெரிய இவ்வளோ பெருசு இருக்கு. ஆமாம், கடம்ப மான்பாங்க, சாம்பா டியர்பாங்க. இது எல்லாமே ஒரிஜினல். எல்லா இடத்துலயும் இருக்கு மான், எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அதான் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க. இது எத்தனை வருடம் பழமையான? ஒரு 100 வருஷம் இருக்கும். 100 வருஷம்? ஆமாம். இது வந்து ஆக்சுவலாக என்னோட மாமா வந்து பாப்பநாடு ஜமீந்து. இங்கே இந்த பாப்பநாடு ஜமீன்தார் அதான் இருக்கிறதுலே பெரிய ஜமீன் இந்த பக்கத்தில். என்னோட சொந்த அப்பாவோட தங்கச்சி தான் அவங்க ஒய்ஃபு. என்ன நான் கட்டியிருக்கிறது தங்கச்சி பொண்ணு தான், அப்பாவோட சிஸ்டர் பொண்ணு, சொந்த அத்தை பொண்ணு. அதனால் இது வந்து அவங்களோட அரண்மனை அங்கே பாப்பநாட்டில் இருக்குது. இங்கே வந்து சும்மா தங்குறதுக்கு 3 ஏக்கர்ஸ். 3 ஏக்கர்ஸ். ஓகே ஓகே. ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக? ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே இப்போ தான் நான் கார்டன் பண்ணேன் ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர். இதெல்லாம் புதுசு இப்போ? ஆமாம் ஆமாம், புல்லு பண்ணி இது பண்ணி போயிடுது. ஒரு சின்ன ஒரு மழை பெஞ்சா கூட ரொம்ப கஷ்டமாக போயிடும். எங்களுக்கு வந்து உபசரிக்கிறது சாப்பாடு போட்டு உபசரிக்கிறது தான் எங்களோட மெயின் இது. அதனால் எல்லாருமே ஸ்டில் தே ரிமெம்பர். நான் எங்கேயும் போனேன்னா டெல்லி, ஆனால் உங்கள் லஞ்சை நான் மறக்க முடியாது அப்படிம்பாரு. அதுமாரி நம்ம கொஞ்சம் வெரைட்டியாக எல்லோரும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுறது எங்களுக்கு ஒரு நம்ம ஊரோட பழக்கம் இல்லையா? அது நம்ம ஊரோட பழக்கம் எங்களுக்கு அதில் அதிகம். இப்போ ரீசெண்டாக வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்தார் இல்லையா? அப்போ வந்து அதாவது அந்த வாயில் கதவு, பாரம்பரிய வாயில் கதவு வந்து திறக்கவே படாது, திரு அண்ணாமலை அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டு சொன்னாங்க. அப்பெல்லாம் ஒரு டேக்லைன்லாம் சொன்னாங்க. நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வெளியில தான் உட்காந்துருப்பேன், அவங்க இங்கே உட்காந்து பேசினாங்க. அது வந்து அவங்க வந்த லோக்கலில் இருந்தவங்க மோட்டிவ் வேறு. இங்கே வந்து கட்சியில் ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் அதுக்கு ஒன்றும் இது பண்ணுறதில்ல. அதே ஏதாச்சும் மரியாதை நிமித்தம் நான் அப்பயே சொன்னேன், இந்த எலெக்ஷன் டைமில் வர வேண்டான்னு. சும்மா நான் வந்தேன், பார்த்துட்டு போவேன், ஒரு டீ குடிச்சிட்டு போவேன்னு. அதுக்கப்புறம் நான் வந்தேன். அது என்னென்னா வெளியில் வர்றவங்க ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் ஐ டென்ட் கால் தம். ப்ரெஸ்ஸை வந்து அவங்க அந்த பிஜேபியில் இருக்கிற இங்கே லோக்கல் லீடர்ஸு எப்படியாச்சும் என்னை வந்து பிஜேபியில் ஏதாச்சும் கமிட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக பண்ணது. அப்புறம் நான் வெளியில் பேச்சுவார்த்தையில் நடந்தது. வெளியில் ப்ரெஸ்ஸில் நான் சொல்லிட்டேன் போய், இதுமாரி எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்க்க வந்திருக்காங்க, நீ ஏதாச்சும் கலாட்டா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன்.